வெல்கம் டு எலிடாக்ஸ். இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா, சட்ட மாமேதை, அரசியலமைப்பின் தந்தை, இந்திய தாய் திருநாட்டின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது ஆண்டு பிறந்தநாள் தின விழா கொண்டாட்டம் வெகு விமர்சையாக. இதுவரைக்கும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஓட்டுக்கான தலைவராகவும் ஜாதிக்கான தலைவராகவும் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை எல்லாத்தையும் உடைத்தெறிந்து எப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை சொன்னாங்களோ அன்னைக்கே மொத்த கட்சியும் சகத்தும் ஒழிச்சுன்னு நீங்கள் நினச்சிக்காங்க. எங்களுடைய கொள்கை தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த உலகமே இந்த நூற்றாண்டின் சிறந்த அறிவு ஆசானாக கருதப்படுபவர். ஆனால் அவரை ஒரு ஜாதிய தலைவராகவும் ஒரு ஓட்டுக்கான தலைவராகவும் கட்டமைச்சு வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் சரி, அனைவருமே ஜாதிக்கான தலைவராக தான் டாக்டர் B.R. அவர்களை பார்க்குறாங்க. அண்ணல் அவர்கள் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகம் அதற்கு நேர் மாறா எங்களுடைய கொள்கை தலைவரை மூளை முடுக்கெங்கிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஜாதிய பாகுபாடின்றி சமத்துவ பாகுபாடின்றி சமத்துவத்துக்கு போராட ஒரு தலைவரை அனைத்து ஊர்களிலும் கொண்டு போய் சேர்ப்பதே எங்களுடைய தலையான கடமை. ஜாதி மத எந்தவித அரசியல் உள்நோக்கத்திற்காகவும் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை தலைவர்களை நாங்கள் அறிவிக்கல. நாங்கள் எந்த ஒரு தலைவர்களை எங்களுடைய ஓட்டுக்காக நாங்கள் அறிவிக்க கிடையாது. இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இருக்கிற தலைவர்களை மட்டும்தான் எங்களுடைய கொள்கை தலைவர்களை அறிவிச்சிருக்கோம். இனி வரும் காலங்களில் இதற்கு முன்னாடி ஒரு பொதுப்படையான ஒரு தலைவர் கூண்டுக்குள்ள வச்சு அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் கூண்டுக்குள்ள வைக்கிற கோட்பாடுகளை நாங்கள் உடைத்தெறிந்து எல்லாத்தையும் மாற்றுவோம். ஒரு அரசியலமைப்பின் சட்டத்தையுமே இந்திய தாய் திருநாட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு 1947 உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு சுதந்திரம் கிடைக்கலைங்க. அவரை இப்போ வரைக்கும் கூண்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. சட்டத்தை ஏற்றி கொடுத்தாரு. ஆனால் அவர் ஏற்றிய சட்டமே அவருக்கு துணையா இல்லை. அவரை அந்த கம்பி வேலி போட்டு தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இது என்னங்க அரசு? ஜனநாயக அரசு. 1947 சுதந்திரம் கிடைச்ச பின்பும் ஒரு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கே சிறை கூட வச்ச மாதிரி அவருடைய சிலையை வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக மாற்றும். ஜாதிக்கான தலைவர் என்ற அடையாளத்திலிருந்து அவரை வெளியெடுத்து அனைத்து மக்களுக்குமான அனைத்து மனிதருக்குமான ஒரு தலைவராக தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக மாற்று என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இருந்த தலைவர்கள் அனைவரையும் போற்றி புகழ்ந்து அவர்களுடைய பெருமையை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் தலையான கடமை. நன்றி, வணக்கம் மக்களே.